ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த நெட்வொர்க்கு ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் நெட்வொர்க்கு பேக் நெக்கு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதை பார்த்து நீங்கள் பிகினர்ஸ் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். நல்லா பொறுமையாக பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் மார்க்கிங் ஃபுல்லாக. இது ஃபுல் ஒர்க் வர்றதுனால தான் நான் பாக்ஸு ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த கர்வ் ஃபுல்லாகவே நம்ம இப்போ சரி கொடுக்க போகிறோம். நான் மேலே உங்களுக்கு நெட்டும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கலருக்கு உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன், நான் தூக்கி உங்களுக்கு காட்டுறேன். மெரூன் கலரு, அதாவது மெரூன் ரெட்டு மெட்டீரியலு, அதுக்கு மேலே நெட்டு வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் ஸ்டாண்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டாண்டில் தான் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் எட்ஜ் வரைக்கும் நமக்கு டிசைன் வருது. இவ்வளோ எட்ஜ் வருது. நம்ம 18 இன்ச் ஃப்ரேமில் இது பத்தாது. அதனால தான் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டியிருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக எப்படி பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ஒன்று எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஜரி கொடுத்தா தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஜரி கொடுக்குறேன். மேலே இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, போட் நெக் மாதிரி, அங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் கர்வ் ஜரி லைன் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த லைனில். ஓகே, இப்போ இங்கே ஃபுல்லாக நம்ம ஜரி கொடுக்குறப்ப, இப்போ நார்மல் மெட்டீரியல் அப்படின்னா ஒரு சிங்கிள் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இது நெட்டும் இருக்கனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணணும். சரியா? நெட்டு இதுக்கு மேலே இருக்கனால கொஞ்சம் மெதுவாக பார்த்து தான் பண்ணணும். நெட்வொர்க்கும் சேர்ந்துருக்கு, அதனால் மெதுவாக பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு? நெட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், ஒரு அலையாக தெரியும், அதுதான் நெட்டு. இப்போ இதில் நம்ம ஜரி நான் 2 லைன் கொடுக்க போகிறேன். மேலே அந்த போட் நெக்குக்கு கீழே கர்வுக்கு, அதே மாதிரி கீழே ஒரு பெண்டு வருதா, ஒரு வளைவு, அந்த வளைவு ஃபுல்லாக நான் கொடுக்க போகிறேன். 2 லைன் கொடுத்துருங்க. ஜரி ஒர்க்கு எப்போயுமே 2 லைன் கொடுத்தா தான் நமக்கு சேஃபாக இருக்கும், பார்க்கவும் லுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக 2 லைன் பாருங்கள், மெதுவாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம நெட்டோடு சேர்த்து இழுக்கிறப்ப நிறைய அந்த நெட்டு கிளாத்தோட நூலும் சேர்ந்து நமக்கு வர சான்சஸ் இருக்குது. அதனால் குடும்பம் வரைக்கும் நம்ம நீடில் கொஞ்சம் 90 டிகிரி வச்சு மெதுவாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பயம் இல்லை. ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நெட்டு போடுறது நான் எப்பயுமே டபுள் லேயராக தான் போடுவேன், சிங்கிளாக போட மாட்டேன். சேஃப்டியாகவும் இருக்கும், அதனால் அழகாக தெரியும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ டபுள் லேயராக நான் போட்டிருக்கேன், மடித்து போட்டிருக்கேன், 2ஆக மடித்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஜரி லைன் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்போயே ஒரு ஃபிகர் வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஜரி கொடுத்துருக்கேன். மேலே அந்த கீழே வளைவு, அதே மாதிரி கீழே ஒரு பெரிய பெண்டு, ஃபுல்லாக ஜரி கொடுத்துட்டேன் பாருங்கள். இந்த இது ஃபுல்லாக இது அதே மாதிரி கீழே இந்த பெண்டு எல்லாமே ஜரி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பீடு லைன். சரியா? ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சுகர் பீடு, இங்கே சுகர் பீடு வரும் ஃபுல்லாக. இதே மாதிரி இங்கே ஒரு லைன் சுகர் பீடு ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி 2 பீடாக நம்ம எப்போயுமே கொடுக்குற மாதிரி சுகர் பீடு நீங்கள் இங்கேருந்து அப்படியே வரிசையாக கொடுங்க. நார்மல் மெட்டீரியலில் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. சாரிப்பா, அது பாருங்கள், ஒரு கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியலை. சுகர் பீட் கொடுத்துட்டேன். இன்னொருக்கு கட்டானா பீடும் ஒரு லைன் நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஒன்று கட்டானா பீடு நான் அதையும் கொடுத்துருக்கேன். சுகர் பீடும் ஒரு லைன் கொடுத்துருக்கு, கட்டானா பீடும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சைடு துணி பாருங்கள், சுருங்காமல் இருக்கிறதுக்காக சும்மா நார்மல் த்ரெட் வச்சு அந்த ரெட் கலரில் தான் இருந்தது. இந்த சைடும் அதே மாதிரி இந்த ரைட் சைடும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டிஃப்பு வேணும் இல்லையா, அதனால் நமக்கு ஸ்டிஃப்னஸ் வேணும் கட் பண்ணுறப்ப. அதுக்காக இதை ஒரு லைன் நம்ம கொடுத்துக்கணும். இங்கெல்லாம் ஜரி கொடுக்கக்கூடாது. நம்ம தேவையில்லாத இடத்துக்கு சும்மா நார்மல் த்ரெட்டு வச்சு நம்ம கொடுத்துக்கணும். இந்த 2 லைன் மட்டும்தான் நமக்கு நெட் பாட்டு. ஓகே, இப்போ இந்த கீழே ஒரு லைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, 4 mm இது 3 mm பீடு இருக்குன்ட்டு கோல்டு, அது சிங்கிள் பீடாக வச்சு ஒரு லைன் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த கீழே ரொம்ப பெரிய டிசைனாக வராது, நம்ம நெட்டில் தான் ஃபுல் டிசைன் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க டிசைனு. அந்த டிசைன் நம்ம கீழே வெறும் இந்த ஜரியும் இந்த பீட்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஃபுல்லாக ஒரு லைன் நான் இந்த 3 mm பீட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த லைன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு லைன் பாருங்கள் சுகர் பீடும் கொடுத்துட்டேன். இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேலே வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாக இப்போ வந்து கட்டிங் பண்ண போகிறோம். அதாவது நெட்டை கட் பண்ணி எடுத்துடணும். நெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எப்பயுமே இந்த இடம், இந்த ரைட் சைடு இடம், இந்த 2 இடத்துல மட்டும் நெட்டை நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ பேக் சைட் போட்டுட்டேன். ஓகே, இந்த பேக் சைடில் இந்த பார்ட் ஃபுல்லாக நெட்டு வந்து எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊசி எடுத்து மெதுவாக நீங்கள் வந்து துணியை மட்டும் தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா துணி மட்டும் நமக்கு அந்த ஊசியில் சிக்கணும். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பின்னாடி திருப்பி கூட பாருங்கள். அந்த ஊசி கரெக்டாக அந்த துணியில் மட்டும் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் மெதுவாக குட்டி சிசர் வச்சு ஒரு சின்ன இடத்த கட் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ணால் கூட போதும். நீங்கள் அதை வச்சு அப்படியே பெருசாக நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெட்டும் சேர்ந்து கட் ஆயிரும். அதனால் குட்டி இடமா கட் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கனால நான் வந்து பேக்கில் திருப்பி பார்க்கல. எனக்கு துணி மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு அந்த ஊசியில். அதனால் பாருங்கள், நானே பாருங்கள் எவ்வளோ குட்டி ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ஓட்டையிலேருந்தே நம்ம சிசரை உள்ளே விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிசிறு வருது அப்படின்னு நீங்கள் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கர்வ் ஜரி லைன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து க்ளூ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம்னா பிசிறு இல்லாமல் இருக்கும். சரியா, ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் காய விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த எட்ஜு ஃபுல்லாகவே தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே நெட்வொர்க் நிறைய போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் இந்த இதில் ஏதாவது ஒரு லிங்க் கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏதாவது ஒரு வீடியோட லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் நெட்வொர்க் பண்ணியிருக்குது. நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். சின்ன இடத்துல எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காட்டியிருக்கேன். சேம் ப்ராசஸ் தான் இது. பாருங்கள் எவ்வளோ மெதுவாக கட் பண்ணுறோம் பாருங்கள். ஏன்னா இது வந்து அழகான ஒரு டிசைன் இல்லையா, இதனால் நமக்கு வந்து போயிடக்கூடாது. இது வந்து ஆக்சுவலி ப்ரைடல் ஒர்க்கு. அவங்க நிச்சயதார்த்தத்துக்காக என்கிட்ட கேட்ட டிசைன் இது. ஸோ மெதுவாக நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் இல்லையா. அதனால் பாருங்கள், நீங்கள் இன்னொன்று அவங்களுக்கு கொடுக்குறத விட நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணால் தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். நெட்டு தான் மெயின் இதுக்கு. நெட்டு கட் ஆகாத மாதிரி அந்த துணியை மட்டுமே தூக்கி பிடிச்சிக்கோங்க. நல்லா அப்படி மேலே கொஞ்சம் தூக்கி பிடிச்சிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நெட்டு கீழே இருக்கும், மேலே துணி தூக்கிடும். நமக்கு கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் கூடுமான வரைக்கும் இதுக்கு வந்து குட்டி சிசரோ நல்ல ஷார்ப்பான கட்டரோ வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது மட்டும்தான் நெட்டு. அடியில் துணி தெரியுதா? இப்போ இதை ஃபுல்லாக நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 சைடும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த எட்ஜில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா குட்டியாக பிசிறு தெரியும் இந்த இடம் மட்டும். சரியா, அந்த ரெட் கலரில் லைட் பிசிறு தெரியும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இந்த கொடுத்த சுகர் பீட் வந்து இப்போ தான் இதுக்கு மேலே கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டேன். இதை அப்புறம் கட் பண்ணிக்குவோம் இந்த இடத்த. ஃபஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து கட்டான பீட் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து ஒரு சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இந்த சுகர் பீடு நான் கட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற காரணம் இதுதான். இங்கே தாங்க நான் சொன்னது. ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பேக் சைடு, ஃப்ரண்ட்டு கிடையாது, பேக் சைடு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிசிறு இல்லாமல் வரும். ஓகே, இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து பாருங்கள் சுகர் பீட் கொடுத்துடணும். மேலேருந்து நெட்டில் அப்படியே சுகர் பீடு 2 வச்சு மெதுவாக தைங்க. ஒன்றும் பயம் இல்லை. நார்மலாக நம்ம துணியில் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தைக்கலாம். நெட்வொர்க்குனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிலாம் பயப்படாதீங்க. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மல் மெட்டீரியலுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் நமக்கு தெரியாது. ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸி தான். ப்ராக்டிஸ் தான்ப்பா மெயினாக இதுக்கு. குட்டி குட்டி பாட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய பெரிய இடத்துல பண்ணுறப்போ உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கும். 2 பீடாக வச்சு ஃபுல்லாக வந்து கொடுக்குற காரணமே அந்த பிசுறும் நமக்கு தெரியக்கூடாது. நல்ல துணியோடு அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். துணிக்கும் அதுக்கும் நெட்டுக்கும் பாருங்கள் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாத மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அட்டாச்மெண்ட் வந்து தனியாக தெரியாது, மர்ஜ் ஆகிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணணும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு சைடு ஃபுல்லாக நான் பண்ணி காட்டியிருக்க காரணம் என்னென்னா, இதே தான் இந்த சைடு நான் பண்ண போகிறேன். இந்த சைடு என்ன வருது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதனால தான் இந்த சைடு நான் முடிச்சிருக்கேன். இதே இப்போ இந்த சைடு எப்படி போடலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரிங் நாட் போட்டிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி அந்த கோதுமை பீட் வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய புட்டாஸ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி அந்த ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த பக்கம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்கள், இது அப்படி இங்கே பண்ணுவோம். நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி கூட பாருங்கள். ஒயிட் கலர் மார்க்கர் வச்சு நான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கிளாஸ் பென்சில் வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
சும்மா இது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். எதுவுமே நான் அச்செல்லாம் ஒன்றும் வைக்கல, ஸ்டென்சில்லாம் வைக்கல. இந்த பாருங்கள், நான் எடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாருங்கள். கட் பீடு, சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீடு, கோதுமை பீடு, இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்குது. இதில் சீக்வன்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஸ்டோன்ஸும் இருக்குது, ஒயிட் ஸ்டோன்ஸு. இது எல்லாமே கலந்து தான் நம்ம பண்ண போகிறோம். சரியா? எல்லாமே கலந்து பண்ணுறப்ப அவுட்லுக் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் ரிங் நாட் போட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரிங் நாட் நம்ம போட்டுக்குவோம். ஏன்னா எப்போயுமே த்ரெட் ஒர்க் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ரிங் நாட் முடிச்சுக்குவோம். இப்போ இந்த வளையம் 2 வளையம் வரைஞ்சிருக்கேன். வெளி வளையத்தில் வந்து அந்த ரிங் நாட்டோட வெளியோட சர்க்கிளில் டபுள் ரிங் நாட் கொடுக்க போகிறேன். சரியா? உள்ளே இருக்க சர்க்கிளில் வந்து சிங்கிள் ரிங் நாட். வெளியே வந்து எப்படியும் ஒரு 11 to 12 பெட்டல்ஸ் மாதிரி வருது ரவுண்டாக. கரெக்டாக அது வந்து 11 தான் இல்லை 12 தான் அப்படின்னு சொல்ல முடியல. சில இடம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுது, சில இடம் குட்டியாயிருது. அதனால் வந்து ஒரு 12 தான் நான் மேக்ஸிமம் போடலான்னு வச்சுருக்கேன். ஒரு வெளியே வந்து ஒரு 12 ரிங் நாட்டு, உள்ளே வந்து 5 ரிங் நாட்டு கொடுத்து நடுவில் ஒரே ஒரு 3mm பீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும் நமக்கு. மெதுவாக பண்ணுங்கள், சிக்கு இல்லாமல் பண்ணுங்கள். எனக்கு இதில் வந்து ரொம்ப ட்ராபேக் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து நார்மலாக ரவுண்டு ஃப்ரேமில் பண்ணுறப்ப வந்து நமக்கு ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனால் இதில் வந்து எனக்கு இந்த பாக்ஸு ஸ்டாண்டில் பண்ணுறப்ப சுற்றி நம்ம இந்த கிளிப் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கிளிப் வந்து ரொம்ப இந்த ரிங் நாட்டில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து போய் மாட்டிச்சு. அதனால் ரொம்ப லாங்காக எடுக்க முடியலை. ஷார்ட்டாக எடுத்து போட்டால் மட்டுமே தான் அது எனக்கு வேலை பார்க்கவே முடிஞ்சிச்சு. அதனால் நீங்களும் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. மெதுவாக பண்ணுங்கள். அதில் மாட்டிடுச்சு அப்படின்னா நிறைய எனக்கு இதில் வேஸ்ட்டும் ஆன மாதிரி ஆச்சு. அதனால் இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கூட ஷேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபால்ட்டு வர்றப்போ ஓகே அது என்ன பண்ணலான்ற சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ரிங் நாட் வந்து வீடியோ போட்டிருக்கனால இதை கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்டு இருக்கேன். ரிங் நாட் தெரியாதவங்க பாருங்கள், என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். எல்லாமே நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். ரிங் நாட்டுக்கும் போட்டிருக்கேன், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. நான் எல்லாமே உங்களுக்கு மெதுவாக காட்டிகிட்டு இருந்தேன்னா போர் அடிச்சிடும் இல்லையா? அதனால் இது கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோவாக இருக்கனால இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நிறைய பிகினர்ஸ்க்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், 1 month கோர்ஸ் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறேன், அவங்க என்னென்ன கேட்குறாங்க அதுக்குரிய வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் பிகினர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகும். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ரிங் நாட் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். உள்ளே வந்து சிங்கிள் ரிங் நாட் தான் போடுறேன், வெளியே வந்து டபுள் ரிங் நாட் போட்டு இப்போ ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. நடுவில் வந்து 3mm பீடு நம்ம லாஸ்ட்டு வச்சுக்குவோம். இப்போ அடுத்து வந்து இந்த மேலேயும் கீழேயும் புட்டாஸ் போடணும். ஒரு சின்ன அந்த கோதுமை பீடு வச்சு 3 பெட்டல் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இது போட போகிறோம். இதுக்கு வந்து லோடிங் தான், எப்பயுமே இதுக்கு லோடிங் தானே பண்ணுவோம், அதே மாதிரி லோடிங் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பாருங்கள் நீடில் வந்து நம்பர் 23 எடுத்திருக்கேன், துலிப் நீடில் எடுத்திருக்கேன். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன், அயன் நீடிலும் சில நேரம் யூஸ் பண்ணுவேன், சில நேரம் துலிப் நீடிலும். என்னோடய மூடை பொறுத்து சில நேரம் வந்து இது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ நிறைய பீடு வந்து கோர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து நார்மல் நீடில் நான் எடுத்துக்குவேன், அயன் நீடில். அதில் நிறைய கோர்த்துக்கலாம். இல்லை சிங்கிளாக இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் துலிப் யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் 23 துலிப்பில் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோதுமை பீடை கோர்த்துக்கிட்டேன், அடுத்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ். இந்த மாதிரி கீழேருந்து நூலை எடுத்துகிட்டு மேலே ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரேன். எல்லாத்தையும் கோர்த்துட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு, அதுக்கு மறுபடியும் மேலே ரைட் சைடில் ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு ஒரு கோதுமை பீடு, அதே மாதிரி ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸு, 3ஐயும் கோர்த்துக்கணும். நம்ம லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து கீழே போட்டுட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக் செயின், எல்லாத்துக்குமே ஒரு லாக் செயின் போடுங்க. அப்போ தான் அது ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்படியே அடுத்ததுக்கு நீங்கள் போகாதீங்க. எந்த ஒரு இது இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ ஒரு லாக் போடுறப்ப ஸ்டிஃப் கிடைக்கும், ஷேப்பும் நமக்கு அப்போ தான் அது கரெக்டாக வரும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நடுவில், அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு வி ஷேப்பில் போட்டுட்டு நடுவில் ஒரு
கோதுமை பீடு, அதே மாதிரி ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ் வைக்கிறப்ப 3 பெட்டல் மாதிரி வந்துடும் இது. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே கீழே வந்து லாக் பண்ணி முடிச்சுக்கணும். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள், நிறைய சிக்காகும். ப்ராக்டிஸ் தான்ப்பா, எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் நம்ம பண்ண தான் நமக்கு வந்து அது வரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிறப்ப, சும்மா இருக்கிறப்ப ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி கிடச்சிருக்கு. 3 லீஃப் மாதிரி, அதாவது பெட்டல் சொல்ல முடியாது, 3 லீஃப் மாதிரி கிடச்சிருக்கு. இதை நம்ம ட்ரை பண்ணியாச்சு. உள்ளே எனக்கு கொஞ்சம் சிக்கிருச்சு, அதனால தான் திருப்பி நான் நல்லா எடுத்து லாக் போட்டுட்ருக்கேன். லாக் போட்டு முடிச்சுக்குவோம். சரியா? இப்போ அடுத்தது போவோம். இப்போ இந்த இது பாருங்கள், நான் வந்து இந்த மேலே அதே மாதிரி ஒரு லீஃப் போட்டிருக்கேன், கீழே இதே மாதிரி ரைட் சைடில் வரும். இப்போ அடுத்து நான் பண்ண போகிறது என்னென்னா ஜர்தோசியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜர்தோசி பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், கிளாஸியாக இருக்கும். நம்ம குண்டு ஜர்தோசி எடுப்போம் பார்த்திங்களா, அதிலே கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இதை ரொம்ப குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லீஃப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் பாருங்கள், நார்மல் அயல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 6 ஜர்தோசி பீஸ் வந்து நான் லோட் பண்ணிக்க போகிறேன். அதனால் நம்ம துலிப் நீடில்லாம் பத்தாது. இப்போ இதே தான், நம்ம நார்மல் ஃப்ளாட் லோடிங் மெத்தடில் தான் நான் வந்து லீஃப் போடுறேன். லாங் செயின் போடுறேன், அடுத்து ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு மேலேருந்து கீழே ஒரு ஜர்தோசியை கொண்டு வர்றேன். அதே மாதிரி கீழே வந்து போட்டுட்டு லாக் பண்ணிடுறேன். கீழே இப்படி இறக்குறோமா, இறக்கிட்டு அதை வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக். மறுபடியும் மேலே ஒரு லாங் செயின், அதுக்கு ஒரு லாக். திருப்பி கீழே வர்றப்ப ஒரு லோட் பண்ணுறேன், ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இடத்துக்கு தான் இந்த அயன் நீடில் நான் யூஸ் பண்ணுறது. அதனால் இடத்துக்கு தக்க நீங்கள் நீடில் வந்து ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அயன் நீடிலும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, துலிப் நீடிலும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து எதுனாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லீஃப் டிசைன்லேயே போடுங்க. குத்துறதுக்கும் அடுத்து கீழே 2வது பெட்டல் நம்ம குத்துறதுக்கும் கொஞ்சம் கீழே இறக்கி குத்துனா தான் அந்த லீஃபோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஒரே இடத்துல நீங்கள் குத்தாதீங்க. மேலே குத்துறப்போ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி குத்துங்க. அதே மாதிரி கீழே குத்துறதும் குத்துனதை விட கொஞ்சம் கீழே இறக்கி குத்துங்க. அந்த லாக் போடுறோம் இல்லையா, அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இறக்குறப்ப தான் அது ஒருமாதிரி ஸ்லாண்டிங்காக நமக்கு வரும். ஸ்லாண்டிங்காக வர்றப்ப நம்ம ஃபினிஷிங்கில் பார்த்தோம்னா அது நல்ல ஒரு லீஃப் டிசைனில் நமக்கு கிடைக்கும். முடிச்சுட்டு இதை லாக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக முடிச்சோன்னா லாக் பண்ணிடுங்க. இது வந்து நம்ம ஓயாமல் நம்ம அடியிலேருந்து நார்மல் த்ரெட்டில் வந்து நம்ம லாக் பண்ணி கட் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே ஒரேடியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணி அதாவது நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஒர்க்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கீழே இதே மாதிரி இந்த இடத்துல இது ஒரு ரவுண்டாக வருது, ஒரு பெட்டல், அதாவது ஒரு ஃப்ளவர் மாதிரி வருது. இதுக்கு எப்படி அப்படின்னா ஸ்டார் மாதிரி வருது இது. அதாவது இந்த சைடு ஆப்போசிட்டில் நம்ம போடணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அடுத்தடுத்து நம்ம போட்டோம்னா அந்த ஷேப் அந்தளவு வராது. சில நேரம் அந்த ரவுண்டு மாறிடும். அதாவது எப்படின்னா இது சூரியன் மாதிரி இருக்குப்பா. சின்ன பிள்ளையில் நம்ம சூரியனை வரைவோம்ல, அந்த மாதிரி ஷேப்பு. ஸோ இதுக்கும் அதே மாதிரி நான் லோடிங் தான் பண்ணுறேன். நடுவுலேருந்து எடுத்து லோடிங் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 2 கட்டானா பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸு, இதை தான் இதுக்கு நான் போட போகிறேன். இந்த மாதிரி 2 கட்டானா பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ்.
போட்டுட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே போடுறேன்னா அப்படியே ஆப்போசிட்டில் மேலே போடணும். ஓகே, பக்கத்தில் போடாதீங்க, மேலே போட்டுறணும். அப்போ தான் அது நேராக வரும். இல்லைனா கிராஸாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக அந்த 8 பெட்டல் வந்து அந்த ரவுண்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து சிலது வந்து இந்த மாதிரி ரவுண்டாகவும் போடுவேன். ஆனால் பிகினர்ஸ் நிறையா பார்க்குறனால நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இப்போ கீழே போட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் மேலே, அதே மாதிரி ரைட் சைடில் போட்டிங்கன்னா அப்படியே அதுக்கு மேலே ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி ஆப்போசிட்டில் தான் நம்ம போடணும். 2 பெட்டலாக போட்டோம்னா ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இதில் நம்ம லேசி டேசி ஸ்டிச்சஸ் கூட அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். அது அப்படி தான் ஆப்போசிட் நீங்கள் போட்டிங்கன்னா ஷேப் கரெக்டாக அந்த ஒரு 6 பெட்டல் வந்து கரெக்டாக வரும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் தான் இதுலேயும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஃப்ளார் வரது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் லாக் பண்ணிடுங்க. மேலேருந்து கீழே ஒரு தடவை கொண்டு வந்தோன்னா நடுவில் ஒரு லாக் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போங்க. அப்போ தான் அழகாக வரும். இவங்க வந்து எனக்கு வந்து இந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க்கு தான் வேணும்ட்டாங்க. ஏன்னா சாரீ வந்து க்ரீன் வித்து இந்த ரெட்டு தான் பார்டரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அதில் ஃபுல்லாக வந்து கோல்டு ஜரி வச்சு தான் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது சாரீ. அதனால் எனக்கு கோல்டு ஒர்க்கு தான் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் எந்த கலரும் கிடையாது, ஃபுல்லாகவே இதில் கோல்டு மட்டும்தான் வரும். இப்போ இதை முடிச்சுட்டு நடுவில் ஒரு 3mm பீடு வச்சு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளவுதான். எல்லாமே லாக் பண்ணி முடிச்சுக்கோங்க. நேராக நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணனால தான் கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கீழே இங்கே வந்து அதே மாதிரி 3 பெட்டலு, அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு ஒரு 3mm பீடு, ஸ்டோன்ஸு எல்லாமே இந்த பக்கம் பண்ணியிருக்க மாதிரியே எல்லாமே இந்த பக்கமும் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டுறது எல்லாமே பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சீக்வென்ஸ் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது எல்லாமே இந்த பக்கமும் நான் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மெயினான வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டிட்டேன். வேறு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட் வர்றது, இந்த சைடு புட்டாஸும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அழகாக வந்திருக்கும். இப்போ இதை முடித்தாச்சு 2 பக்கமும். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரைட் சைடு மாதிரி லெஃப்ட் சைடு ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி புட்டாஸும் பண்ணியாச்சு. புட்டாஸ் எல்லாமே இந்த பக்கம் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி அதே சைடு வந்து நீங்கள் மெஷர் பண்ணி தான் நீங்கள் போடணும். இப்போ இந்த இடத்த நம்ம கட் பண்ண போகிறோம். இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே நெட்டு இருக்குது, அடியில் துணி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா குட்டி ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதையும் ஒட்டிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பீட் ஒர்க்கு, ஸ்டோன்ஸு எல்லாமே ஒட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த இடம் கேப் இல்லாமல் நமக்கு வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வந்து நான் நிறைய கேப் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு ஊசி வச்சு குத்தி நெட்டை மட்டும் மேலே தூக்கிக்கிறேன். ஆக்சுவலி இது நெட்டு ப்ளஸ் துணி 2யுமே தான் கட் பண்ணணும். ஆனால் 2யுமே ஒரே நேரத்தில் கட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நெட்டை கட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. நம்ம எப்பயுமே கட் பண்ணுற மாதிரி மெதுவாக நெட்டை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி துணியை கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நடுவில் வந்து அந்த கேப் அழகாக நமக்கு கிடச்சிரும். ஃபுல்லாக அந்த மாதிரி நெட்டை கட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படின்னு. கரெக்டாக அந்த கர்வ்லலாம் கரெக்டாக கட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வீட்டில் வந்து சால்ட்ரிங் அயன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து கட் ஒர்க் பண்ணலாம். என்கிட்ட சால்ட்ரிங் அயன் இல்லை. இந்த பாருங்கள் அடியில் துணி இருக்கா, மேலே நெட் இருக்கா. ஸோ நெட்டை மட்டும் கட் பண்ணுறேன். நல்லா ஒட்டி கட் பண்ணிடுங்க. காட்டில் இருக்கையிலே கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸி.
காட்டை விட்டு கட்டிட்டோம், துணி கையில் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் காட்டில் இருக்கையிலே ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு நான் துணியையும் ஃபுல்லாக கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு அவுட்லுக்கு. எல்லாமே கட் பண்ணியாச்சு பாருங்கள். அவ்வளோதான். 2 பக்கம் நெட்டு, நடுவில் ஓப்பன். ஓகே, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சா? ஃபுல் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு ஸ்லீவ் இது பாருங்கள், இந்த நெட் இருக்குது, இந்த துணி இருக்குது, எல்லாமே கட் பண்ணது. இதுக்கு வந்து இப்போ மீதி இருக்க எக்ஸஸாக இருக்க கீழே இருக்க நெட்டையும் நான் கட் பண்ணிடுவேன். இந்த எக்ஸஸாக இங்கே இருக்கிற நெட்டையும் நான் கட் பண்ணிடுவேன் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.